நானே மெய்யான திராட்சை செடி. அப்போ நாம கொடிகள். இந்த கொடி கனி கொடுக்கணும்னா முதல்ல யாரை சார்ந்து இருக்கணும்? தேவனை சார்ந்து இருக்கணும். இன்னைக்கு குடும்பம் தேவனை சார்ந்து இருக்கிறதா? குடும்பத்தில் தேவன் இருக்கிறார், ஆனால் தேவனை சார்ந்து இருக்கிறதா? ஒரு பீரியடில் அப்பா வீட்டில் இருப்பார், ஆனால் குடும்பம் யாரை சார்ந்து தான் இருக்கும்? அப்பாவை சார்ந்தா இருக்கும். அவர் தான் சம்பாரிச்சு கொண்டு வருவார், எல்லாம் கொண்டு வருவார். அம்மா தான் அதுக்கு சமைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் குடும்பமாக இருந்துச்சு. ஒரு பீரியடில் அப்பா ரிட்டையர் ஆயிடுவார். அப்பா ரிட்டையர் ஆயாச்சு. இப்போ அப்பாவால் சம்பாதிக்க முடியாது, பசங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ குடும்பம் யாரை சார்ந்து இருக்கிறது? அப்பாவை சார்ந்து இருக்கிறதா, மகனை சார்ந்து இருக்கிறதா? மகனை சார்ந்து இருக்கிறது. ஆனால் வீட்டில் யார் இருக்கா? அப்பா இருக்கிறார். ஆட்டோமேட்டிக்காக அப்பாவுக்கு என்ன குறையும்? கொஞ்சம் மரியாதை குறையும். கொஞ்சம் எதிர் சுற்றி இருக்கிறவங்க சவுண்டாக பேச தொடங்குவாங்க. ஒரு காலத்தில் அப்பா தான் சவுண்டாக பேசுவார், சுற்றி இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. ஒரு காலகட்டம் ஆக ஆக அப்பா இருப்பார், ஆனால் சார்ந்து இல்லை.